சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மிக முக்கியமான 80 திமுகவின் எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்யப்படுவது உறுதிதான் என்ற தகவல் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் 4.5 ஆண்டு காலம் திமுக மிகவும் தோல்வியே தழுவியுள்ளது. மக்களது மனதில் திமுக இந்த முறை 2வது முறையாக ஆட்சியை அமைக்க வேண்டும் என்று கடுமையான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறது. மீண்டும் வேட்பாளர்கள் வெற்றியடைந்தவர்களையே 2ஆம் கட்ட வேட்பாளராக களத்தில் இறக்கலாம் என்ற பேச்சும் அடிபட்டு வருகிறது. ஆனால் உதயநிதி அவர்களோ மீண்டும் பழைய எம்எல்ஏக்களை தேர்தலில் போட்டியிட வைத்தால் நிச்சயம் அது தேர்தலில் தோல்வி அடைவதற்கு கூட வழிவகுக்கும். அவர்களை ராஜினாமா செய்து புதியவர்களை களத்தில் இறக்குவோம், குறிப்பாக இளைஞர்களை களத்தில் இறக்குவோம், அதன் மூலம் வெற்றி அடையும் என்பதையும் உதயநிதி அவர்கள் ஸ்டாலினிடம் தெரிவித்துள்ளார். ஆனால் இதனால் அதிர்ச்சியடைந்த திமுகவின் மூத்த நிர்வாகிகள் இது சரியாக வராது, புதியவர்களை நிறுத்தினால் அவர்களிடம் பணத்தை நம்மால் பெற முடியாது, அதிகாரத்தை நிச்சயமாக கொடுக்க முடியும், பணத்தை வைத்துதான் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியும் என்பதை மூத்த அமைச்சர்கள் தெரிவித்தார்கள். ஆனால் இதற்கு உதயநிதி அவர்கள் ஒரு சூப்பரான ஐடியா ஒன்றை கொடுத்துள்ளார். அதாவது எம்எல்ஏக்களின் மகன்கள், மருமகன்கள், குறிப்பாக அவர்களது உறவினர்களை வைத்தே காய் நகர்த்துவோம், அவர்களை செலவு செய்யட்டும் என்று தெரிவித்துள்ளார். ஆனால் மக்கள் ஒன்றும் இனியும் ஏமாற மாட்டார்கள். ஒருமுறை திமுகவிற்கு வாய்ப்பு அளித்ததற்கு காரணம் கலைஞரை விட ஸ்டாலின் அவர்கள் நன்றாக செய்வார், மக்களின் பணிகளை மேற்கொள்வார் என்று 10 ஆண்டுகள் ஆட்சி அமைக்க முடியாத நிலை இருந்தது. ஆனால் இப்பொழுது 5 முறை ஆண்டு ஒட்டுமொத்த மக்களும் தமிழகத்தில் 5 ஆண்டுகள் ஆட்சி வேண்டாம் முடிவிற்கு வந்துவிட்டார்கள். முதற்கட்டமாக திமுக 80 எம்எல்ஏக்கள் பழையவர்களை நிறுத்தினாலும் புதியவர்களை நிறுத்தினாலும் 80 இடங்களில் திமுக முதற்கட்ட தோல்விதான். தற்பொழுதே உதயநிதி அதற்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டார். ராஜினாமா செய்து 80 எம்எல்ஏக்களுக்கு பதிலாக இளம் தலைமுறையினர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாலும் அவர்களும் பதவியை பெற முடியாது, ஆட்சியை அமைக்க முடியாது. பழைய எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்யப்படுவது உறுதிதான், 80 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்யப்படுவது உறுதிதான் என்ற தகவல் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது.